ஓகே, நம்ம இது வரைக்கும் ஃபிஃப்த்து சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் டிவைட். ஸோ டிவைடில் ஃபஸ்ட் சம் -21/5 பை -7/-10. அதாவது ரெண்டு நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, -21/5 பைக்கு என்ன பண்ணலாம், நம்ம டிவிஷன் சைன் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அதாவது இருக்கிறது கொஸ்டின் அப்படியே ஃபஸ்ட் முதல்ல ரைட் பண்ணிக்கிறேன். பைக் பொதுவாக டிவிஷன் போட்டுக்கிறேன். ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், 21/5 டிவிஷன் 7/10. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த டிவைட் வந்து இன்டோ சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ரேஷ்னல் நம்பர் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் நம்பர் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷனை இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த நம்பர் மட்டும் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஸோ கீழே இருக்கிற 10 வந்து மேலே வந்துடும், மேலே இருக்கிற 7 கீழே வந்துடும். இப்படி தலையிலாக சேஞ்ச் ஆகிடும். சரியா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டெப்பாக கேன்சல் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேலே ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்கலாம், கீழே ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இது வந்து 5 டேபிள், இது 10 5 டேபிளாக வரும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, 5 டேபிள் வந்து 1 டைம் வரும், 10 வந்து 5 டேபிளில் 2 டைம் வரும். இது அப்படியே நெக்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். -21/1 × 2/7. சரி, நெக்ஸ்ட்டு 7 இருக்குது 21. அப்போனா 7 டேபிளில் 21 வரும். ஸோ அப்போ இது 1 டைம் வரும், இது 3 டைம் வரும். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் பண்ணிக்கலாமா. ஸோ -3/1 × 2/1. நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே இருக்கிறத அப்படியே இன்ட்டு பண்ணிடுங்க. -3 × 2 / 1 × 1. நியூமினேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6, மைனஸ் இருக்கிறது -6. 1 × 1 1. ஆன்சர் என்ன வரும், -6. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் சம் பண்ணலாம். -3/13. இந்த பாய்க்கு என்ன பண்ணலான்னா டிவிஷன் பண்ணிக்கலாம். -3 மட்டும் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து -3/13 இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்படி ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆயிரும், 1/-3 ஆயிரும். ஓகேவா, சரி. இப்போ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டு பக்கமே -3 இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளில் 1 டைம் வரும். ஓகே, மேலே என்ன இருக்குது பேலன்ஸு, மேலே வந்து 1 × 1, கீழே என்ன இருக்குது 13 × 1. ஓகே, 1 × 1 1, 13 × 1 13. ஸோ 1/13 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இன்னும் இன்னொரு சம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். -2 பைக் பதிலாக நம்ம டிவிஷன் பண்ணி சைன் போட்டுக்கலாம். -6/15. ஓகே, -2 இருக்குது, கீழே எதுவுமே இல்லைன்னா கீழே நீங்கள் 1 போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிவிஷனை இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 15/-6. ஓகே, இந்த மைனஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 2 டேபிளில் 6 வரும். ஸோ இது வந்து 1 டைம் வரும், இது 3 டைம் வரும். அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். மேலே என்ன இருக்குது, 1 × 15. நெக்ஸ்ட்டு கீழே 1 × 3. அதாவது இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ரெண்டுமே சேம் சைன்ங்கிறதுனால. இப்போ 2 டேபிளில் 1 டைம் வரும், இங்கே 6 வந்து 3 2s are 6ன்னு வரும். நெக்ஸ்ட் அப்படியே நான் ரைட் பண்ணிட்டேன். 1 × 15 15, 1 × 3 3. சரி, இது பாருங்கள், நம்மளுக்கு 3 டேபிளில் 15 வருமா, 1 டைம் வரும், இங்கே என்னது 5 டைம். ஸோ ஆன்சர் இஸ் 5. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சு. அதாவது 6th one இஸ் வெரி வெரி ஈஸி. டிவைட் தான். ஃபஸ்ட்டு டிவைட் சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இன்ட்டுவாக சேஞ்ச் பண்ணோம்னா செகண்ட் ரேஷனல் நம்பர் தான் நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும். ரெசிப்ரோக்கலில் ஒன்றுமே கிடையாது, அப்படியே மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ 6th சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 7th சம்முக்கு போகலாம்.